தமிழ்நாடு இவங்க வந்து திராவிட நாடுங்கிறாங்க, திராவிட பூமிங்கிறான், திராவிட மாடல்ன்றான், நொறுக்கணுங்கிறோம். நொறுக்குவதற்குத்தான் திராவிட ஒழிப்பு மாநாடு. திராவிடத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. திராவிடத்தை நாங்கள் ஒழிப்போம். இது தமிழருடைய பிறவிக்கடன், இனமீட்சிக்கான பணி. இதுதான் தமிழ் தேசியம். பலருக்கு அது வந்து புரியல. உமாபட்டி ஜேஎம் கோஸ், எஃப்சி சேர்மன், எஃப்சி நகர திமுக செயலாளர், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு உதயநிதிதான் தமிழக முதல்வராக பதவியேற்பார். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. தம்பி செந்தில் மல்லருக்கு எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன். செந்தில் மல்லர் மாதேஷுக்கு ஆதன் தமிழ் சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போது திமுகவையும் மாண்புமிகு உதயநிதியும் விமர்சனம் செய்யும் தகுதியும் திறமையும் உனக்கு கிடையாது. தம்பி செந்தில் மல்லர், தெய்வேந்திர சமூகத்தை நீ கெடுத்தது போதும். தெய்வேந்திர சமூகம் உன்னை தூக்கி எறிந்து விட்டது. பின்பு பிழைப்புக்காக தமிழக அரசியல் பேசும் செந்தில் மல்லர், பிழைப்புக்காக எதை வேண்டாலும் பேசிவிட்டு போ. உன்னால் தமிழகத்தில் எந்த ஆதரவோடாது எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஆவது நின்று டெபாசிட் வாங்க முடியுமா? கூலிக்கும் பிழைப்புக்கும் இருக்கும் நீ கெட்டது மட்டும் இல்லாமல் துணைக்கு தமிழ் தேசியம் என்ன அண்ணன் வேல்முருகன் அண்ணனையும் அழைக்கும் கேடுகட்ட செந்தில் மல்லர், திராவிட அரசின் கடைசி முதல்வர் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் என குறிப்பிட்டு பேட்டி அளித்துள்ளாய். செந்தில் மல்லர், 100 ஆண்டுகள் திராவிடம் திமுக தான் தமிழகத்தை ஆளும். குடியாரன், பொம்பளை பொறுக்கி, சாதிய வெறியன் சீமானை துணைக்கு அழைத்துள்ளாய். செந்தில், உன்னை சாதியை மறந்து யாராவது தமிழக அரசியலில் ஏற்றுக்கொள்வார்களா? தெய்வேந்திர சமூகமே உன்னை தூக்கி எறிந்த பிறகு திமுகவை விமர்சனம் செய்யும் தகுதியும் திறமையும் உனக்கு உண்டா? மாண்புமிகு உதயநிதி 2026 தமிழக முதல்வராக பதவியேற்றால் தமிழ் தேசியவாதி சாவதாக குறிப்பிட்டுள்ளாய். செந்தில் மல்லர், அடுத்த 2026 மாண்புமிகு உதயநிதி தான் தமிழக முதல்வராக பதவியேற்பார். நீ உனக்கு துணைக்கு வரக்கூடிய சீமான் போன்ற அரைவாக்காடு தமிழகம் பேசி சாவதை தவிர உங்களுக்கு வேறு வழி கிடையாது. சாதியை கெடுத்த சமூகத்துறை செந்தில், நீ சாவதை தவிர வேறு வழி கிடையாது. உனது பிழைப்புக்காக திமுகவையும் மாண்பு உதயநிதியை விமர்சிக்க செய்வதை நிறுத்திக்கொள். உனக்கு அரசியல் பேசும் தகுதியே கிடையாது. தமிழ் தேசம் பேசும் உன்னை யாராவது எந்த ஜாதியை மறந்து ஏற்றுக்கொள்வார்களா? மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிடம் 100 ஆண்டுகள் தமிழகத்தை ஆளும். மாண்புமிகு உதயநிதி தான் 2024 தமிழக முதல்வராக பதவியேற்பார். பிழைப்புக்காக பேசுவதை நிறுத்திக்கொள். நீ ஒரு சமூக துறவி. சாதியை கெடுத்தது விட்டது போதும். உன்னை தமிழகம் என்று யாரும் ஏற்றுக்கொள்ள, தமிழகத்தில் அரசியல் கட்சி யாரும் உன் பேச்சை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே இதுவே உனது கடைசி பேட்டியாக இருக்கட்டும் என்று வணக்கம், நன்றி.